ஓம் பிரகதாரண்யக உபனிஷத்தில் முதல் காண்டம் மதுகாண்டம். மதுகாண்டத்தில் 2 அத்தியாயங்கள் உள்ளன. அதில் 2வது அத்தியாயம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் 6 பிராமணங்கள் என்ற உட்பகுதிகள் உள்ளன. அஜாதசத்ரு, சிசு, மூர்த்தாமூர்த்த பிராமணம், மைத்ரேயி பிராமணம், மது பிராமணம், வம்ச பிராமணம் என்பது. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 5வது பிராமணமாகிய மது பிராமணம். இந்த அத்தியாயத்தில் மது பிராமணத்தில் மைய கருத்துக்கள் 3 இருக்கின்றன. ஒன்று, மித்யா தத்துவத்தை பற்றிய ஞானம், சர்வாத்ம பாவம் என்கின்ற இன்னொரு விஷயம், அத்வைதம் என்கின்ற ஆத்ம ஞானம் இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று, நானே கடவுள் என்கின்ற தத்துவம் இங்கே விளக்கப்படும். ஆக மித்யா தத்துவம், சர்வாத்ம பாவம், அத்வைத தத்துவம் ஆகிய 3ம் இந்த பிராமணத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அவற்றை சுருக்கமாக பார்ப்போம். மித்யா தத்துவத்தை நாம் யார் மூலம் அறியப் போகிறோம்? குருவாகிய அதர்வன ரிஷி தனது சீடர்கள் அஸ்வினி குமாரர்களுக்கு சொல்லித் தருகிறார். இங்கே சீடர்கள் அஸ்வினி குமாரர்கள். இவர்கள் குதிரை முகம் கொண்டவர்கள், குதிரை போல இருப்பார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லும். அவர்கள் தேவர்கள். அவளுக்கு நாம் புராணங்களிலே அவர்களுக்கு குதிரை முகமும் வெண்குதிரை முகமும் சொல்லப்படும். இவர்களை பிராணன் என்றும் சொல்வார்கள். இவர்கள் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய மருத்துவர்கள், தேவ மருத்துவர்களுக்கு என்று பெயர். இரட்டையாக இருப்பார்கள் எப்பொழுதும். அதனால் அஸ்வினி குமாரர்கள் என்று பெயர். இவர்கள் இருவரும் அதர்வன ரிஷியிடம் சென்று பாடம் கேட்கிறார்கள். அதனுடைய கதையும் நான் இங்கே பார்க்க போகிறோம். அடுத்ததாக இங்கே அவர்களுக்கு மித்யா தத்துவத்தை குரு அதர்வன ரிஷி சொல்லித் தருவார். இது மிகவும் ரகசியமாக போற்றப்பட்ட வந்த ஒரு தத்துவம். ஆத்ம தத்துவம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் ஜெகத் மித்யா, இந்த உடலும் உள்ளமும் மனமும் உலகமும் தேவர்களும் ஈஸ்வரனும் அனைத்துமே மித்யா என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இது ஒரு ஆபத்தான ஒரு தகவலும் கூட. இதை சரியாக புரிந்து கொள்ளாதவன் விபரீதமான நிகழ்ச்சிகளிலெல்லாம் ஈடுபட்டு விடுவான் என்பதனால் இந்த ரகசியமான மித்யா தத்துவத்தை குரு அதர்வன ரிஷி அஸ்வினி குமாரர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். அதை குறித்த ஒரு கதையும் இங்கே நாம் பார்க்க போகிறோம். 2வது தத்துவம், அனைத்திலும் நான் உள்ளேன், என்னில் அனைத்தும் உள்ளன என்பதையும் ஒருவன் இங்கே புரிந்து கொள்ளப் போகிறான். இதுதான் சர்வாத்ம பாவம். ஒவ்வொரு எண்ணத்திலும் ஆத்மா இருக்கிறது. என்னுடைய எண்ணங்கள் என்னென்ன விதம் நான் எண்ணுகிறேன், நான் உணர்கிறேன், நான் அறிகிறேன். புலன் முதலான விஷயங்கள் மூலம் நான் பல உலக விஷயங்களை அறிகிறேன். அந்த அறிவினால் எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி, கோபம், துக்கம் போன்றவை. சிந்தித்து பார்க்கிறேன். இதற்கு முன்னால் நடந்ததெல்லாம் நான் மறுபடியும் சிந்தித்து நினைவு கூறுகிறேன். இவ்வாறு 3 விஷயங்களை நம்முடைய அந்த காரணத்தில் நாம் செய்கிறோம். ஒன்று அறிதல், உணர்தல், நினைத்தல். இந்த 3ம் ஆத்மாவிலிருந்து தான் தோன்றி ஆத்மாவில் மறைகின்றன. ஒவ்வொரு அறிவிலும் ஆத்மா இருக்கிறது, ஆத்மா தான் அறிகிறது. ஒவ்வொரு உணர்விலும் ஆத்மா இருக்கிறது, ஆத்மா தான் உணர்கிறது, ஆத்மா தான் நினைத்தும் பார்க்கிறது. அப்படி என்றால் ஆத்மா நினைப்பவன், பார்ப்பவன், உணர்பவனா? இல்லை. ஆத்மா நினைப்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை, உணர்வதும் இல்லை. இருந்தாலும் அது அந்த கரணத்தின் துணையோடு பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் சிந்திப்பவனாகவும் உணர்பவனாகவும் அது நாடகம் போடுகிறது. இந்த நாடகத்திலே வேஷம் அந்த கரணங்கள் தான் இந்த 3ஐயும் செய்கின்றன. ஆனால் ஆத்மாவும் அதில் உடன் இருந்து அதுவும் அதில் ஈடுபடுவதாக இருக்கிறது. எத்த காலம் வரை அது ஈடுபடுகிறதோ அது வரைக்கும் அது ஜீவாத்மா என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது அது குருவினிடம் உபதேசத்தின் மூலம் அந்த கரணங்கள் தான் பார்க்கிறது, கேட்கிறது, உணர்கிறது, நான் அதை தூண்டுகோலாக இருந்து உடன் இருந்து அனுபவிக்கிறேன் என்கின்ற அறிவு வந்த பிறகு அது சாட்சி பாவத்தை அடைகிறது. இதுதான் ஜீவன் முக்தி என்று நாம் அறிய இருக்கிறோம். எவன் ஒருவன் ஆத்மாதான் ஒவ்வொரு நினைவிலும் இருக்கிறது, ஒவ்வொரு அறிவிலும் இருக்கிறது, ஒரு உணர்விலும் இருக்கிறது நினைக்கிறானோ அது ஆத்மபாவம்னு பேர். எல்லாருடைய மனசிலும் இதே தான் நடக்குது. அவர்களும் உணர்கிறார்கள், அறிகிறார்கள், நினைத்து பார்க்கிறார்கள். அதிலும் தான் ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவு தான் நானே தான். எனவே எல்லாருடைய உணர்வுகளும் ஆத்மாவினுடையது, என் உணவும் உட்பட என்று சொன்ன சர்வாத்ம பூதம்னு பேர். ஒருவர் கோபம் கொண்டாலோ அல்லது உன் மீது பொறாமை கொண்டாலோ அது குறித்து நீ வருந்த மாட்டாய். ஏனென்றால்
அந்த வருத்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய உன் மனதும் ஆத்மாவில் நிரப்பப்பட்டிருக்கிறது. உன் வருத்தத்தை கொடுத்த அவருடைய பொறாமைத்தனமும் உன்னுடைய ஆத்மாவில் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆத்மா 2 வேஷங்களை போட்டு அனுபவிப்பவனாகும், அந்த அனுபவத்தை தருபவனாகும் அதுவே நடிக்கிறது என்று நினைப்பது தான் சர்வாத்ம பாவம். எவன் ஒருவன் இந்த சர்வாத்ம பாவத்தை உணர்ந்து கொண்டானோ அவன் யாரிடமும் பொறாமைப்பட மாட்டான், யாருடைய பொறாமைக்கும் ஆளாக மாட்டான். இவ்வாறு இதை நாம் புரிந்து கொள்வோம். 3வதாக அயம் ஆத்மா பிரம்மம். இந்த ஆத்மா பிரம்மம். இந்த என்று தன்னை பார்த்து ஒருவன் சொல்லிக் கொள்கிறான். பிரம்மம் என்று இந்த சிருஷ்டிக்கு காரணமாகிய அந்த அறிவு தத்துவத்தை நானே என்று சொல்கிறான். இந்த ஆத்மா தான் பிரம்மம், நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு 2 விதமாக சொல்கிறோம். இந்த அயம் ஆத்மா பிரம்மம் என்கின்ற சொல் மகா வாக்கியம் என்று சொல்கிறோம். இதற்குள்ளே ஜீவனையும் ஈஸ்வரனையும் இணைத்து பார்க்கின்ற ஒரு தத்துவம் அமைந்திருக்கிறது. இந்த ஆத்மா தான் பிரம்மம். ஒரு ஜீவனிடம் ஆத்மாவாக அது எது இருக்கிறதோ, எது ஒன்று கடவுள் என்று சொல்லிக்கொண்டு பிரபஞ்சத்தை செய்கிறதோ, இரண்டுமே ஒன்று, நானே பிரம்மம் என்று சொல்லுகிறது. இது இந்த பிராமணத்தில் கடைசியில் சொல்லப்படுவதனால இது நிகமன வாக்கியம் என்று சொல்கிறோம். நிகமனம்னா முடிவுரை. எல்லாம் சொல்லி முடிச்சோடு எனவே நீதான் கடவுள், நானே கடவுள், இந்த ஆத்மா தான் கடவுளாக இருக்கிறது என்று சொல்வது நிகமன வாக்கியம். மாண்டூக்கிய உபனிஷத்தில் இதே அயமாத்மா பிரம்மம் பிரதிஜ்ஞாவாக முன்கூட்டியே முதல்லே சொல்லப்படுகிறது, முன்னுரையிலேயே சொல்லப்படுகிறது. அதனால் அது பிரதிஜ்ஞா வாக்கியம், பிரதிஜ்ஞா ரூப மகா வாக்கியம். இந்த இடத்திலே அயமாத்மா பிரம்மா நிகமன ரூபமான மகா வாக்கியம் என்று நாம் இந்த 3 தத்துவங்களையும் இந்த பிராமணத்தில் அறிய இருக்கிறோம். இந்த இடத்திலே சங்கரர் ஒரு முகவுரையை தருகிறார். அந்த முகவரியில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவரும் மிக சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறார். முந்தைய பிராமணம் ஆகிய மைத்திரேயி பிராமணத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மது பிராமணம் அமைந்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அங்கே சிரவணம் மனனம் நிறைவேறியது. இந்த இடத்துல மனனமும் நிதித்தியாசனமும் இருக்கிறதாக சிலர் சொல்கிறார்கள். ஆனால் சங்கரர் இருந்து விட்டு போகட்டும் என்று அவர் அதையும் ஒத்துக்கொள்கிறார். சரி, இந்த இடத்துல அவருடைய முன்னுரை என்ன என்பதை பார்ப்போம். இன்னொரு முன்னுரையும் பார்க்க போகிறோம். அது மித்யா தத்துவத்தை பற்றி. அது அடுத்து நாம் இதை முடித்துவிட்டு அதை பார்ப்போம். இரண்டையும் சேர்த்து நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த இடத்துல அவர் சொல்கிறார், ஆத்ம வித்யா கர்ம நிரபேட்சம் என்பது தான் அவர் இப்பொழுது முன்னுரையில் சொல்லுகின்ற விஷயம். ஆத்ம வித்யா என்றால் தன்னை ஒருவன் சச்சிதானந்தம் என்கின்ற பிரம்மம் என்று கண்டுகொள்வது ஆத்ம வித்யா. இதுவரை அவன் ஆத்மா என்று தன் உடலைத்தான் நினைத்து கொண்டிருந்தான். சிலர் இந்த உடலில் ஆத்மா அல்ல, இறந்த பிறகு ஏதோ வெளியே செல்கிறது, அதுதான் ஆத்மா என்று, ஆத்மா வெளியே சென்று விட்டது உள்ளே வருகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது அவருடைய ஜீவன் அல்லது சூக்ஷ்ம சரீரம். இதுவரை மனிதன் எல்லாருமே ஒன்று இந்த சூக்ஷ்ம சரீரத்தை ஆத்மா என்று சொல்வான், அல்லது ஸ்தூல சரீரத்தை ஆத்மா என்று சொல்வான். ஸ்தூல சரீரத்தை ஆத்மா என்று சொல்பவன் தாமச குணத்தில் இருக்கின்ற மனிதன். ரஜோகுணத்தில் இருக்கின்ற மனிதன் தன்னிடம் இருக்கின்ற ஆத்மா உள்ளே நுழைந்தது, மரணத்திலே வெளியே செல்கிறது நினைப்பான். சத்துவகுண ஞானமுடையவன் ஆத்மா வெளியே செல்வதுமில்லை, உள்ளே செல்வதுமில்லை, போவதும் வருவதற்கெல்லாம் சரீரங்களே, ஆத்மா சரீரமற்ற அசரீரி என்று அந்த ஆத்மா எல்லா உடம்புக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சிருஷ்டிக்கு காரணமான கடவுள் அல்லது பிரம்மம் என்று தெரிந்து கொள்வது பேர் ஆத்ம வித்யா. இந்த ஆத்ம வித்யாவை ஒருவன் கற்றுக்கொண்டு என்ன ஆகிறான்? அவன் பிரம்மமாக ஆகிறான், அவன் ஜீவன் முக்தி ஆகிறான், அவன் முக்தனாகிறான், கட்டிலிருந்து விடுபடுகிறான். கட்டுடைப்பு நடக்கிறது. எது அவனை கட்டி பிடித்தது? எவனை அவனை கட்டி வைத்தது? உடம்பிலே கட்டி வைத்தது எது? எங்கும் இருக்கின்ற பரம்பொருளாகிய அந்த ஆத்மா தானாக இருந்து கொண்டிருந்தும் அவன் உடம்பிலே கட்டுப்பட்டதாக நினைத்தது காரணம் என்ன? 3 வகை கட்டுகள் இருக்கின்றன. ஒன்று காலத்தாலும் இடத்தாலும், 3வது பொருளாலும் அவன் கட்டப்பட்டான். எவன் ஒருவன் கட்டுடைந்து விட்டானோ அவன் காலம் அவனை கட்டுப்படுத்துவதில்லை, இடமும் அவனை கட்டுப்படுத்துவதில்லை, பொருளும் அவனை கட்டுப்படுத்தலை. எதற்கு கட்டுப்படுத்தது? முன்பு அவன் ஆனந்தமாக இருப்பதற்கு காலம் தேவைப்பட்டது, குறிப்பிட்ட காலம் அவனுக்கு தேவைப்பட்டது, குறிப்பிட்ட இடத்திலே அவன் ஆனந்தம் அடைந்தான், குறிப்பிட்ட பொருளிலே ஆனந்தம் அடைந்தான்.
பொருள் என்பது இந்த ஜகத்து. குறிப்பிட்ட பொருள் என்பால் தன்னுடைய உடம்பு, தன்னுடைய மனம், உற்றார் உறவினர், தன்னுடைய உடைமைகள் எல்லாம் பொருள். இவைகளெல்லாம் ஆனந்தம் தருகின்றது என்று அவைகள் கட்டி போட்டன. அவற்றிலே மாறுபட்டால் அவனுக்கு ஆனந்தம் குறைந்து விட்டது. பொருள்கள் அவனுடைய ஆனந்தத்தை நிபந்தனையுடன் உண்டாக்கி கொள்கின்றன. பொருள் இருந்தால் மட்டுமே ஆனந்தம் என்கின்ற நிபந்தனை இருப்பது ஒரு கட்டு, பொருள் கட்டு. குறிப்பிட்ட இடத்தில் தான் எனக்கு ஆனந்தம், இந்த இடம் எனக்கு வேண்டாம், வீடை மாற போகிறேன், இந்த ஆஃபீஸ் மாற போகிறேன், இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இடத்தால் அவன் கட்டுப்படுகிறான் ஆனந்தத்திற்கு. பொருளால் கட்டுப்பட்டான் ஆனந்தத்திற்கு, காலத்தால் கட்டுப்பட்டான். என்னுடைய இளமை காலத்தில் தான் ஆனந்தம், முதுமையில் எனக்கு கிடையாது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தால் அவன் காலத்தால் கட்டுப்படுகிறான். இந்த 3 வகையிலும் அவன் கட்டுப்பட்டு ஒரு ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திருவள்ளுவர் நாயனார் சொல்கிறார், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்று சொல்கிறார். ஞாலம் என்பது ஒரு பொருள். ஞாலம் என்றால் இந்த உலகம். இந்த உலகமே நினைத்தாலும் உனக்கு கிடைக்கும், அந்த பொருள் உனக்கு கிடைக்கும். எப்படி? சரியான காலத்திலே சரியான இடத்திலிருந்து திட்டமிட்டால், செய்தால். ஞாலம் கருதினும் கைகூடும், உலகமே வேண்டுமென்றாலும் உனக்கு கிடைக்கும், கைகூடும். எப்படி? காலம் கருதி இடத்தால் செய்யின் என்று சொல்கிறார். சரியான இடத்துல அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி? அது காலம். இந்த 3ம் ஒரு கர்மத்தில் முடி நிறைவேறினா காலம் சரியாக இருக்கணும், இடம் சரியாக இருக்கணும், பொருளும் நீ கரெக்டாக அதை தேடணும். இந்த 3ஐயும் தேவைப்படுவோம். நிலாவையோ அல்லது செவ்வாய்க்கோளுக்கோ நாம் ஒரு ராக்கெட்டை அனுப்பினோம்னா அந்த பொருள், அந்த செவ்வாய்க்கோள் அது உங்களுக்கு வேணும். அது வேணும்னா சரியான நேரத்தில் ராக்கெட்டை அனுப்பணும். ஏனென்றால் இங்கேருந்து ராக்கெட் அங்கே சேருவதற்கே 6 மாதம் ஆகும். 6 மாதத்தில் இது போகும்பொழுது அது நகர்ந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் வேற எங்கேயோ போயிடும். அதனால் நீ முன்கூட்டியே 6 மாதத்திற்கு பிறகு அந்த செவ்வாய் எங்கே இருக்குமோ அந்த இடத்தை நோக்கி அனுப்பணும். அப்போ திசையை கரெக்டாக நீங்கள் வைக்கணும். அப்போ இடமும் நீ அனுப்பிய 6 மாதத்தில் ராக்கெட் போகும்பொழுது இங்கிருந்த செவ்வாய் இங்கே ராக்கெட் இங்கேருந்து போய்கிட்டுருது, செவ்வாய் எப்படியே வருகிறது, ரெண்டும் சேருது. அப்போ காலம் கரெக்டாக இருக்கணும், இடமும் கரெக்டாக இருக்கணும். காலம் கரெக்டாக இருக்குது, இடம் வேறு இருந்ததுன்னா அதுவும் போகாது. இப்போ காலம் கருதி இடத்தால் செய்தால் செவ்வாய் நினைத்தாலும் கைகூடும் என்று சொல்லலாம். ஞாலம் கருதிங்கிற செவ்வாயை சொல்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம ராக்கெட்லாம் அனுப்பிச்சு ஜெயிச்சிருக்கிறோம் இல்லையா? மங்கள்யான் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. சந்திரயான் அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு அனுப்பணும். இதெல்லாம் கட்டு சம்சாரத்துக்கு. ராக்கெட் அனுப்பணும், அது அடையணும்னு சொன்னால் உனக்கு காலம், இடம், பொருள் 3மே சரியாக அமையணும். இந்த கட்டுனால தான் மனிதர்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவனுக்கு ஆனந்தம் வேணும்னா இந்த 3ம் சரியாக இருக்கணும். இந்த 3ம் இடம் சரியாக இருந்தது, காலம் சரியில்லை, காலம் சரியிருந்து இடம் சரியிருந்து பொருள் சரியில்லை, பொருள் சரியாக இருக்குது ஆனால் நேரம் சரியில்லை, இப்படின்னு கட்டுப்படுகிறான். எவன் ஒருவன் இருக்கிறானோ இது வாழ்நாள் முழுக்க அவன் கட்டுப்பட்டு கர்மத்தில் ஈடுபடுகிறான். ஞானியோ இந்த ஆனந்தத்தை இந்த 3லிருந்தும் பெறுவதில்லை. காலம் அவனுக்கு நிர்ணயிக்கிறதில்லை ஆனந்தத்தை. எல்லா காலமும் ஆனந்தம். இடத்தில் இந்த இடத்தில் ஆனந்தம் இல்லை, எல்லா இடத்திலும் அவன் ஆனந்தம் இருக்கிறான். இந்த பொருள் எல்லாம் ஆனந்தம், எந்த பொருளும் அவனுக்கு ஆனந்தம் தரவில்லை, எந்த பொருளும் ஆனந்தம் கொடுக்கும் என்று அவன் காலம், இடம், பொருளால் அவன் கட்டற்றவனாக மாறுகிறானே, இது பேர் முக்தி என்று பெயர். இந்த முக்தியை அறிவது தான் ஆத்ம வித்யா. இந்த ஆத்ம வித்யா எதை சார்ந்திருக்கிறது? இந்த நிலையை அவன் அடைவதற்கு என்ன செய்தான், எந்த கர்மத்தை செய்தான்? ஏன்னா கர்மத்திற்கு தான் காலம், இடம், பொருள் 3ம் வேணும். ஆனால் இந்த கர்மத்துக்கு அப்படி என்றால் இந்த ஞானமும் கால, இடம், பொருளால் சார்ந்திருந்தால் அதுக்கும் கூட நமக்கு என்ன ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. அந்த கட்டு இந்த ஞானத்தை உனக்கு கொடுக்காமலே போய்விடும். எத்தனை கோடி காலம் காத்திருந்தாலும் சரியான காலம் இல்லாமல் போயிடலாம், அல்லது காலம் சரியிருந்தாலும் இடம் தடுப்ப போயிருக்கலாம். அப்படி என்றால் இந்த ஆத்ம வித்யா கர்ம நிரபேட்சமா, கர்ம அபேட்சமா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்ம அபேட்சம் என்றால் என்ன என்றால், ஒரு கர்மத்திற்கு செய்வதற்கு சன்னிபத்திய காரணம், உபதார காரணம் என்று 2 காரணம் வேணும். சமையல் பண்ணுறீங்கன்னு அடுப்புக்கிட்ட நின்று கிண்டிக்கிட்டோ அது தாளிச்சிக்கிட்டோ இல்லை பண்ணுறது சன்னிபத்தியம், அது பக்கத்திலே இருந்து நம்ம செய்கிறோம், உடனடி காரணம்.
ஆனால் அதுக்கு முன்னாடி உபாதாரமாக வெங்காயம் தொளிக்கிறது, கட் பண்ணுறது, பென்ஸை கழுவி வைக்கிறது, அரிசி களைஞ்சி வைக்கிறதெல்லாம் சன்னிபத்திய காரணம் இல்லை. ஆனால் அதுவும் தேவை. அது ஒரு துணை காரணம். முக்கிய காரணம் துணை காரணம் என்று புரிந்து கொள்ளுங்கள். சன்னிபத்தியம் என்றால் உங்களுக்கு புரியலன்னா அப்படி வச்சுக்கோங்க. அப்படி காரியங்களெல்லாம் துணை காரணங்களும் முக்கிய காரணங்களும் வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை சாதிக்கிறோம். இந்த இடத்துல சரியான இடத்துல செய்கிறோம், சரியான இடத்துல அடுப்பில் வைக்கணும், இடம் முக்கியம், அப்புறம் நேரம் முக்கியம், சரியான நேரத்தில் தாளித்து எடுக்கணும், கொஞ்சம் விட்டுட்டால் தீஞ்சு போயிடும். இப்படியெல்லாம் உங்களுக்கு காலம் இடம் மூன்றும் உங்கள் ஆனந்தத்தை கட்டுப்படுத்தா இல்லையா? சமையல் சரியாக வந்தால் தான் ஆனந்தம். ஆனால் இந்த மூன்றும் கட்டுப்படுகிறது. ஆனால் ஞானிக்கு இந்த மூன்றும் அவனை கட்டுவதில்லை. அவன் கட்டு தலையிலிருந்து விடுபட்டவன், முக்தி அடைந்தவன் என்றால் காலையிட பொருளால் அவன் விடுபட்டவன். இந்த நிலையை அவன் அடைவதற்கு என்ன ஆனான்? இதுக்கு கர்மம் இல்லை என்று சொல்கிறார். யோகா செய்வதற்கும் பிராணாயாமம் செய்வதும் கர்மங்கள். ஆனால் அதுக்கு சரியான நேரம் வேணும், சரியான இடத்துல நீங்கள் யோகா பண்ணணும், உடம்பும் சரியாக இருக்கணும். பொருள், இடம், காலம் மூன்றும் இருந்தால் யோகா கிடைக்கும், பிராணாயாமம் கிடைக்கும். இதெல்லாம் கர்ம அபேட்சம். கர்ம அபேட்சம்னா காலம் இடம் பொருளால் அது சார்ந்திருக்கிறது. இந்த யோகாசனமும் பிராணாயாமமும் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அது பயன் தரணும்னா அதை செய்தும் முயல வேண்டும். சரிங்க. இப்போ ஆத்ம வித்யா எப்படிப்பட்டது? நீ முக்தி அடையணுமே, கட்டுடைக்க வேண்டுமே, காலமிடம் பொருளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒன்றும் செய்யக்கூடாது. அது கர்ம நிரபேட்சம். கர்மம் என்றால் என்ன ஆகும்? கர்மத்தை எதுக்கு நிறைய பேர் செய்கிறாங்க? இதை பற்றி ஞானிகளெல்லாம் ஆத்ம ஞானம் பெறுவதற்கு நிறைய கர்மங்கள் பண்ணியிருக்கிறாங்களே. அவங்களெல்லாம் ஜபம் பண்ணியிருக்கிறாங்க, தவம் பண்ணியிருக்கிறாங்க, விரதம் இருந்திருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க, யோகா பண்ணியிருக்கிறாங்க, தியானம் பண்ணியிருக்கிறாங்களே. இதெல்லாம் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்களே, சும்மா கேட்டுக்கிட்டால் மட்டும் முக்தி வந்துடும்னு சொல்கிறீங்களே. ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முக்தி அந்த மாதிரி கேட்டுக்கிட்டாலே போயிடும், அதுக்கு எந்த கர்மமும் வேண்டியதில்லை. கர்ம நிரபேட்சம்னு சொன்னோம்னா எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வராமல் இருக்குதுங்க. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு காதால் கேட்டு ஆத்ம ஞானம் பெற்றாலும் நாம் முக்தி அடைவதற்கு ஏதாவது கர்மம் தேவைப்படலாம் அப்படின்னு நீ நினச்சினா சங்கரர் சொல்கிறார், தேவையே இல்லை, ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன் என்று இப்போ சுருக்கமாக பார்ப்போம். ஒருவன் சாஸ்திரம் விதித்த கர்மத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தால், சாஸ்திரம் இதை செய்யாதே என்று சொல்லப்பட்டதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அவன் மனம் தூய்மை அடைகிறது. சாஸ்திரம் நித்திய நைமித்திய கர்மத்தை முணுமுணுக்காமல் செய் என்று சொல்கிறது. சாஸ்திரம் அனுமதிக்காத காரியத்தை நீ தவிர்த்து விட்டாய். உனக்கு ஆசையெல்லாம் இருக்குது, காமியம், அதை அடைவதற்கு எந்த கர்மமும் செய், அது சாஸ்திர அனுபவத்துக்கு ஒரே முறையிலே செய்து நீ இன்பத்தை அனுபவித்துக்க. அதே சமயத்தில் சாஸ்திரம் சில நித்திய கர்மத்தை நைமித்திய கர்மத்தை செய்யின்னு சொல்லியிருக்குது. அதனால் உனக்கு எந்த பலனும் இன்பமும் கிடைக்காது. அப்போ ஏன் நான் செய்யணும்? ஏனென்றால் இது செய்யும் பொழுது உனக்கு வெறுப்புங்கிறது போயிடுது. ஒரு கர்மம் செய்வதில் வெறுப்பு இருக்குது. இப்போ நித்திய கர்மம் செய்யுது, உனக்கு வேண்டாம், அது பலன் தரலை, இருந்தாலும் நீ செய்கிற, அப்போ வெறுப்பை விட்டு விட்டு செய்கிற இல்லையா? ஆமாம். காமிய கர்மம் உனக்கு இன்பம் தருது, அதை விருப்புக்கு செய்கிற. அப்போது இந்த விருப்புகளும் எந்த மாதிரி விருப்பு? சாஸ்திரம் கொடுத்தது மட்டும் செய்வேங்கிறதுனால அந்த விருப்பமும் நேர்மையாக தர்மமாக ஆகிறது. அந்த விருப்பு ஒப்பு. அதே மாதிரி வெறுப்பும் நீ என்ன பண்ணுற? எனக்கு இந்த கர்மமெல்லாம் செய்ய மாட்டேன்னு நீ விட்டுருக்கிற, ஆனால் அதை செய்யணும், இறைவனுக்காக செய்யும் அப்படின்னு நீ செய்யும் பொழுது உன் மனதில் வெறுப்பையும் கடந்து விடுகிறாய். இதனால் நித்திய நைமித்திய கர்மாவை விடாமல் செய் என்று வேதம் உனக்கு சொல்லுது. இதில் விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஏன் செய்கிறப்போ? வெறுப்பு உனக்கு போயிடுறது. கர்மம் செய்வதில் விருப்பெருப்பு இல்லாமல் செய்வது எப்படி என்பதை நித்திய கர்மாவில் தான் நீ செய்ய முடியும். நித்திய கர்மாவை தினமும் நீ செய்து கொண்டிருந்தால் விருப்பெருப்பில்லாமல் கர்மங்களை செய்வதை கற்றுக்கொள்கிறாய். அப்புறம் உன்னுடைய தொழில் அல்லது காமிய கர்மம் வந்துட்டால் கூட அங்கே விருப்பெருப்பில்லாமல் அந்த கர்மத்தை செய்து கிடைக்கின்ற இன்பத்தை அடைவாய். இப்போ நித்திய நைமித்திய கர்மாவை செய்து கொண்டிருப்பதனால, காமிய கர்மாவை இதன் அடிப்படையில் செய்வதனால ஒருவன் மனதிலிருந்து அழுக்கு நீங்குகிறது, நிர்மலமாகிறது, அவன் சுமனம் ஆகிறான். அந்த சுமனம் உடையவன் மனதிலே ராகத்வேஷங்கள் நீங்கின உடனே அவனுக்கு ஒரு வைராகியம் பிறக்கிறது. இனிமேல் இந்த கர்மாவை செய்ய வேண்டியதில்லை என்ற ஒரு நிலைக்கு வருகிறான்.
விருப்பமும் குறைஞ்சி போச்சு, வெறுப்பும் குறைஞ்சி போச்சு. இப்போ விருப்பும் வெறுப்பும் இருக்கிற வரைக்கும் தான் கர்மா தேவைப்பட்டது. இவன் மனதிலேருந்து எதையும் விருப்பமும் இல்லை, எதன் மீதும் வெறுப்பும் இல்லைன்னா அவனுக்கு வைராக்கியம் அடைந்து விட்டான் என்று பெயர். இது பேர் நிர்வேதம். நிர்வேதம் ஆயாது பரீட்சியான் லோகான். இந்த உலகத்தை அவன் பார்த்து சாஸ்திரம் சொன்ன கடமையிலே நித்திய நைமித்திய கர்மை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு யோகி என்று பெயர், கர்மயோகி என்று பெயர். இந்த கர்மயோகி அல்லது யோகி என்ன அடைந்தான்? மனம் சுத்தம் அடைந்தான். இனிமேல் அவன் ஞானத்தை அடைவதற்கு சுலபம். இந்த மனம் உலகத்தை ஜகத் மித்யா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளும். இதுக்கு இந்த மனம் தயார் இல்லைன்னா இந்த உலகம் ஆசைப்புடையதாகவும் வெறுப்புடையதாகவும் தான் அந்த சம்சாரத்தில் இருக்கும்போது இது பொய் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லையே, எனக்கு வெறுக்கத்தக்கதாக இருக்கிறதே, உண்மையாக தான் இருக்கிறது, எனக்கு வெறுப்பை உண்டு பண்ணுது, அதனால் உண்மை, எனக்கு இன்பத்தை தருகிறது, எனவே உண்மைங்கிறான். இவனுக்கு உண்மை விருப்பம் போயிடுச்சு, வெறுப்பும் போயிடுச்சு. இப்போ உலகம் பொய்ன்னு சொன்னான், உண்மைதான். அது என்ன? எனக்கு விருப்பமும் தரலை, விருப்பமும் தராமல் இருக்கிறதுனால ஜகத் மித்யா என்று தெரிந்து கொள்வதற்கு அந்த மனதை தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஜகத் மித்யான்னு கண்டுபிடிச்சோடனே அப்போ எதுதான் சத்தியம்? அதுதான் ஆத்ம வித்யா. அந்த வித்யா வரும்பொழுது உனக்கு கர்மம் தேவையா? ஏனென்றால் ஜகத் மித்யா என்று கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் கர்மயோகம் தேவைப்பட்டது. உனக்கு வைராக்கியம் வர வரைக்கும் தான் தெரிஞ்சுது. வைராக்கியம் வந்த பிறகு கர்மம் தானாக போய்விடுறதுனால் ஞானம் கிடைக்கிறது. அது எந்த கர்மமும் இல்லை, எனவே அது நிரபேக்ஷம், கர்ம நிரபேக்ஷம். அதனால் நைஷ்கர்மிய சித்தி என்று அதுக்கு பெயர். எந்தவித கர்மமும் இல்லாததனால் பெறப்பட்ட ஒரு ஞானம் என்று சொல்கிறார். ஆத்ம சாதனம் கர்ம நிரபேட்சம். ஞானம் எப்படி கிடைக்கிறது? ஞான நிஷ்டையால் பலன் தரம். ஞானத்தை நீ சிரவண மனனம் செய்து நீ பெற்றுக்கொள்கிறாய். பிறகு நிதித்தியாசம் என்கின்ற நிஷ்டை அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, விருப்பெரு பெற்ற வாழ்க்கையிலே ஞானத்தில் இருக்கும் பொழுது உனக்கு கண்டுபிடித்து விட்டாய், ஆனந்தத்திற்கு எனக்கு இடம் தேவையில்லை, ஆனந்தமாக இருப்பதற்கு இந்த பொருள் தேவையில்லை, ஆனந்தமாக இருக்கிற இந்த காலை நேரமோ மாலை நேரமோ வசந்த காலமோ மழை காலமோ வெயில் காலமோ பனிகாலமோ இந்த காலங்கள் உனக்கு தேவையில்லை. இடம் என்பது வானமோ சொர்க்கலோகமோ பூமியோ, பூமியில் இருந்து குறிப்பிட்ட வீடோ அல்லது வீடுல வாசலோ அல்லது ஆரண்யகமோ, இந்த இடமும் உன்னை கட்டுப்படுத்தவில்லை, காலம் கட்டுப்படுத்தவில்லை, எந்த பொருளும் கட்டுப்படுத்தவில்லை. இந்த வீடு என்பதோ வாகனம் என்பதோ உறவு என்பதோ சரீரம் என்பதோ உன்னை அபேட்சிக்கவில்லை, உன்னை நிர்பந்திக்கவில்லை. இந்த ஆனந்தம் உனக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? உன் ஆத்மாவிலிருந்தே கிடைக்கிறது. இதுதான் பலன். ஆத்மாவிலிருந்தே ஆனந்தத்தை பெறுவது பலன். இந்த பலன் தான் முக்தி. இதை கெடுப்பதற்கு ஞானம், இதுக்கு கர்மம் தேவையில்லை. ஆனால் கர்மத்திற்கு காலம் இடம் பொருள் மூன்றும் தேவை. இந்த ஞானத்திற்கோ இதெல்லாம் தேவையில்லை, இதை நீக்கி விடுகிறது. அப்படி என்றால் நான் ஏன் இந்த கர்மயோகத்தை முதல்ல செய்தேன், இதை நேரடியாக நான் கற்றுக்கலாமே அப்படின்னு முடியாது. உன் மனம் ராகத்வேஷத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஞானம் இருக்கும், ஆனால் பலன் தெரியாது. ஆனந்தம் தன்னிடமிருந்து என்கின்ற பலன் உனக்கு கிடைக்காது. ஆனந்தம் காலத்திலிருந்தும் இடத்திலிருந்தும் பொருளிலிருந்து வருகின்றதே நீ உறுதியாக இருந்து கொண்டிருப்பாய். எனவே இந்த ஞானமே கர்மத்தை அழிக்கிறது. அஞ்ஞானம் இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு காலம் இடம் பொருளும் உன்னை கட்டுப்படுத்தும். ஞானம் என்ற பிறகு உன்னை இந்த மூன்றும் கட்டுப்படுத்தாது. அஞ்ஞானம் அழிந்துவிட்ட பிறகு கர்மம் தேவையில்லை. கர்மம் செய்ய அஞ்ஞானம் வேண்டும். முக்தி இருப்பதற்கு அஞ்ஞானம் இருக்கக்கூடாது. அப்போ அஞ்ஞானத்தை அழிப்பதற்கு ஞானம் ஒன்றே வழி, கர்மம் அதற்கு உதவாது. ஏனென்றால் அஞ்ஞானத்திலிருந்து கர்மம் தோன்றியதால் அந்த கர்மம் எப்படி அந்த அஞ்ஞானத்தை அழிக்கும்? அது மேலும் மேலும் அஞ்ஞானத்தை தான் வளர்க்கும். எனவே இந்த அஞ்ஞானத்தை போக்குவதற்கு முதல்ல கர்மத்தை குறைக்கணும். கர்மத்தை குறைக்க அஞ்ஞானம் போவதற்கு மிக சுலபமான வழி கிடைக்கிறது. ஞானம் உடனே அதை அழித்து விடுகிறது. கர்மம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அஞ்ஞானம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் அதை அழிக்காது. எனவே கர்மத்தை குறைக்க வேண்டும் என்பதனாலே சந்நியாசம் என்பது இங்கே மறைமுகமாக உபதேசிக்கப்படுகிறது. அந்த சந்நியாசம் என்பது என்ன? அது பேர் தியாகம் என்கின்றார். எப்படிப்பட்ட தியாகம்? கர்ம பல தியாகம் என்று கர்மாவை விட்டுவிடாமல்
கர்ம பலத்தை தியாகம் செய்வதனால ராகத்வேஷங்கள் செல்கிறது. ஏன்னா ராகத்வேஷம்லாம் இந்த பலன் அடிப்படையில் தான் உண்டாகுது. ஆனால் கர்மத்தை நீ நித்திய நைமித்திய கர்மத்தை இறைவன் பொருட்டு யஜ்ஞார்த்தமாக நீ செய்து கொண்டிருந்தால் அங்கே உனக்கு விருப்பெருப்புகள் நீங்கி விடுகிறது என்று 2 படிநிலைகளிலே இந்த ஞானத்தை அடைகின்றது. முதல் கர்மயோகம் என்ற படிநிலை, அடுத்தது ஞான யோகம் என்ற படிநிலை, கடைசியிலே நைஷ்கர்மிய சித்தி என்று அனைத்து கர்மங்களும் நீங்கிவிட்ட கர்ம நிரபேட்சமான ஆனந்தம். ஒன்று கர்ம அபேட்ச ஆனந்தம், இப்பொழுது கர்ம அனபேட்ச ஆனந்தம். எல்லாமே ஆனந்தம் குறித்து வருகிறது என்று இந்த முகவரை சங்கரர் கூறுகிறார். ஞான என்பது சந்நியாசம் என்று நாம் பார்த்தோம். அதாவது கர்மங்களின் மூலம் ஆனந்தம் அடையாமல், கர்மங்களை செய்தும் செய்யாமல் இருந்தாலும் கூட ஆனந்தம் என்னுடையது என்கின்றது பேர் சந்நியாசம். சம்சாரம் என்பது கர்மத்தினால் கிடைக்கின்ற ஆனந்தம். முக்தி என்பது கர்மத்தை விட்டுவிட்டு கர்மம் இல்லாமலே கிடைக்கின்ற ஆனந்தம் என்பதனால் அது சந்நியாசம் என்றும். ஆனால் கர்மத்தை விட்டுவிடுன்னு சொல்லலை, கர்மத்தை சார்ந்த ஆனந்தம் அல்ல, இது கர்ம நிரபேட்ச ஆனந்தம் என்று சொல்கிறோம். சந்நியாசம் என்பது அதிக நேரத்தை ஆத்ம விசாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் என்று புரிந்துக்குங்க. அதனால் சந்நியாசங்கிறது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கர்ம நிரபேட்ச ஆனந்தமாகிய ஒன்றை அறிவதற்கு கர்மத்தை செய்துக்கிட்டே இருந்தால் எப்படி முடியும்? அதனால் ஆனந்தத்திற்காக கர்மம் செய்யாமல் மன தூய்மைக்காக கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றது பேர் சந்நியாசம். மன தூய்மைக்காக மட்டும் கர்மம் செய்தான்னா கொஞ்ச நேரம் கர்மம் செய்தால் போதும். மனதை கெடுக்கின்ற கர்மங்களெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டோம். அப்போ அதிக நேரம் உனக்கு கர்மயோகத்தில் கிடைக்கிறதுனால அந்த நேரத்தை நீ ஞான விசாரணைக்கு சிரவண மனனத்துக்கு பயன்படுத்துவாய். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சந்நியாசம் என்று பெயர். ஞானத்திற்காக ஞானார்த்தம் சந்நியாசம் என்று சொல்கிறார். ஞானத்தின் பொருட்டு சந்நியாச வாழ்க்கை. சந்நியாசம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. எப்படிப்பட்டது? தார்மீகமான நித்திய நைமித்திய கர்மத்தை மட்டும் செய்து கொண்டு, மன தூய்மை மட்டும் கர்மத்தை செய்து கொண்டு அதிக நேரத்தை ஞானத்திற்காக செலவுபடுவது. ஞானம் வந்துட்டால் என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் கர்மம் செய்யலாமா? ஏற்கனவே உனக்கு ஞானம் வந்துட்டுது. இந்த ஞானத்தில் உன்னுடைய ஆனந்தம் கிடைத்து விட்டாய். இந்த ஆனந்தம் இனிமேல் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரவில்லை, ஆத்மாவிலிருந்து வருது. நீ எதற்காக கர்மம் செய்யணும்? கர்மம் எப்போ செய்த? காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் ஆனந்தம் கிடைக்கிற வரைக்கும் கர்மம் தேவை. நீ உனக்கு ஆனந்தத்திற்கு உன் ஆத்மாவே போதும் என்று ஆத்ம ரதியாகவும் ஆப்த காமனாகவும் ஆத்ம ஞானனாகவும் இருக்குன்றதுனால உனக்கு கர்மம் தேவையில்லை. அதனால் கர்மம் செய்யாமல் இருக்கணுமா? தாராளமாக செய்து கொண்டிரு. ஆனந்தத்திற்காக அல்ல, மனம் தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கு மட்டும் அந்த கர்மத்தை நீ தொடர்ந்து செய் என்று இந்த ஒரு முகவுரையை சங்கரர் கொடுக்கிறார். அடுத்து மது பிராமணம் அறிமுகம். நல்ல ஹேதுக்களை கொண்டு தத்துவங்களை விளக்கிக் கொள்வது மனனம் என்று சொல்லப்படுகிறது. மனனம் என்பது சிரமணம் வந்து இதுதான் இதுன்னு சொல்லி கொடுத்துருவார், நீ தான் பிரம்மம்னு சொல்லி கொடுக்குறார். ஆனால் தக்க ஹேதுக்களோடு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை ஒருவன் தானாகவும் செய்யணும், குருவும் செய்து கொடுப்பார். சரியான ஹேதுக்களையும் திருஷ்டாந்தங்களையும் உதாரணங்களையும் கொண்டு இந்த உண்மையை விளங்கிக் கொள்வது பெயர் மனனம். இப்போ மித்யாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மித்யாவை புரிந்து கொண்டால்தான் ஆத்மா சத்தியம் என்பது தெரியும். மித்யாவை எந்த ஹேதுக்களால் விளக்க வேண்டும், அந்த ஹேதுக்கள்லாம் என்ன என்பது இங்கே மனனம் செய்யப்படுகிறது. வழக்கமாக காரண காரியவாதத்தால் தான் மித்யாவை விளக்குவோம். இந்த மண் காரணம், பானை காரியம். இப்போ 2 பொருள் இருக்கிறதா? காரணமும் இங்கே இருக்கிறது, காரியமும் இருக்கிறது. காரியமாகிய பானை காரணமாகிய மண்ணிலிருந்து தனியாக இல்லாமல் அங்கேயே இருக்கிறது. மண்ணும் காரியம் தோன்றுவதற்கு முன்னாடும் இருக்கிறது, காரியம் தோன்றிய பிறகும் இருக்கிறது, காரியங்கள் அழிந்த பிறகும் காரணம் இருந்து கொண்டிருக்கும். இந்த காரியமானது காரணத்தை விட்டு விலகாதிருக்கிறது. எனவே இங்கே காரியம் என்று ஒரு பொருளும் காரணம் என்று இன்னொரு பொருளும் இல்லை. அப்போ இதில் எது சத்தியம் என்று கேட்டால், காரணம் எப்பொழுதுமே இருப்பதனால், முக்காலத்திலும் இருப்பதனால் அது சத்தியம். காரியமாகிய பானை ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இருந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மறைவதனால அது சத்தியம் என்று சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது, இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. எனவே இருக்கிறது இல்லை என்ற 2 குணங்களையும் கொண்டதாக இருப்பதனால் அது மித்தியா, உளதும் இடதுமாய் இருக்கிறது. அனுபவிக்கும் வரை இருக்கிறது, அனுபவம் போன பிறகு அது மறைந்து விடுகிறது என்பதனால மித்யா என்று காரண காரியவாதத்தால் நாம் வழக்கமாக விளக்குவோம்.
இங்கே மது பிராமணத்தில் இந்த விளக்கம் பதிலாக வேறு ஒரு ஹேது சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சில பேர் இந்த காரணத்தை காரியத்தை தனித்தனி பொருளாக பார்த்து விடுகிறார்கள். பால் தயிராக மாறும் பொழுது பால் அழிந்து விடுகிறது, தயிர் உண்டாகி விடுகிறது, புதிய இது ஒரு காரணமாகி விடுகிறது. காரியம் தோன்றிய உடனே காரணம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் சில பேர் தப்பாக புரிந்து கொண்டால் காரண காரியவாதம் ஒரு குழப்பத்தை தருகிறது. ஏன்னா அவங்க வேண்டுமென்றே கொண்டு வந்து இந்த பரிணாமவாதத்தை கொண்டு வருகிறார்கள். நாம் விவர்த்த காரணமாக இதை விளக்க வேண்டும். இந்த காரியம் என்பது விவர்த்தம், பரிணாமம் அடையலை. மண் பானையாக மாறவில்லை, மண் மண்ணாகவே இருக்கிறது என்று நாம் விளக்க வேண்டும். இதற்கு இன்னொரு புக்தி பயன்படுத்தப்படுகிறது. அந்த புக்தி தான் சேதனமாகிய இந்த ஆத்மா ஜடமாகிய இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கியது, இங்கே பரிணாமமா விவர்த்தமா, எப்படிப்பட்ட ஒரு ஜடம் இது உண்டாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டுடைய ஜகத்தினுடைய தன்மை என்ன, அது உண்மை என்றால் ஆத்மாவும் உண்மையாயிடும், ஜகத்தும் உண்மையாயிடும். ஜகம் பொய் என்பதை நாம் விளக்க வேண்டும். அதை விளக்குவதற்கு ஒரு புது உத்தியை பயன்படுத்துகிறது. இந்த பிராமணம் முந்தைய பிராமணத்தின் முடிவுடையாக இருக்கிறது. இங்கே பட்சம் ஜகத்து, சாத்தியம் மித்யா. ஜகத்தை இதுதான் என்று பட்சம் என்று சொல்கிறோம். அதை என்னென்னு நிரூபிக்கணும், சாத்தியம் என்ன, மித்யா. இதுக்கு என்ன நாம் ஒரு வியாப்தத்தை கொண்டு வர போகிறோம். இப்படி தானே அனுமானம் செய்கிறோம். அனுமானம் செய்யணும்னா ஒரு பட்சம் இருக்கும். பட்சம் என்றால் அங்கே மலை, மலையிலே புகை, அங்கே சாத்தியம் என்ன, நெருப்பு இருக்கிறதுன்னு காட்டணும். பட்சம் மலையும் புகையும், அங்கே நெருப்பு இருக்கிறதுன்னு சொல்லணும், அது சாத்தியம். இதற்கு நமக்கு வியாப்தம் வேணும். எங்கெல்லாம் நெருப்பு இருக்கிறதோ அங்கே புகையும் இருக்கும், புகை எங்கே இருக்கிறதோ கட்டாயம் அங்கே நெருப்பு இருக்கும் என்கின்ற வியாப்தம். வியாப்த ஞானத்தை கொண்டு பட்சமாகிய மலையிலே சாத்தியமாகிய நெருப்பை நிரூபிப்பது போல இங்கே பட்சமாகிய ஜகத்திலே அது மித்யா என்கின்ற சாத்தியத்தை நிறுவனம்னா நமக்கு ஒரு வியாப்த ஞானம் வேணும். அந்த வியாப்த ஞானத்தை தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிராமணம் நிதித்தியாசனம் செய்வதாக இருப்பதனாலே அது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல மைத்ரேய பிராமணம் சிரவண மனனம், எனவே அது வரிசை கிரமப்படி இது நிதித்தியாசனம் என்று சொல்கிறார்கள். சங்கரர் அப்படியே இருந்து விட்டு போகட்டும் என்று அவர் சொல்லுகிறார். மித்யாவை விளக்கும் ஹேது என்ன என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.